ஏய் நந்தி, கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நீதிபதி, ஜட்ஜி, ஆணு பெண்ணு கோர்ட்டார் பூராமே கேட்டுக்கோப்பா. வழக்கறிஞர் கேட்டுக்கோ. பில்டிங்கு கெட்டாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த கெட்டடத்தை இன்னும் நுப்பாட்டாமல் இன்னும் குழல் ஊதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் பூரா குழல் ஊதான், கொட்டு மேலே அடிக்கான். தமிழ்நாட்டில் விரித்து போட்டே அடிக்கான். புரியுதா? அதனால் கணக்கு போட்டார். கருப்பு சிவப்பு வெள்ளை, கருப்பு சிவப்பு அனைத்தும் பூரா வார்டு வரைக்கும் வீடுகளை பூரா டார்டாராக கட்டியிருக்கான். என்ன காரணம்? பூரா மந்திரி, எம்எல்ஏ, முதலமைச்சர், பூரா எம்பி வீடுகளை ஏமா கெட்டுங்க, நான் டன்னு கணக்காக கொண்டு வருவேன், எல்லாம் பதுக்கி வச்சுருப்போம், வச்சு முடித்து ஆட்சி முடிஞ்சோடனே என் கையில் ஒப்படைக்கணும்னு சொல்லி முதலமைச்சர், மந்திரி ஒவ்வொருத்தனாக கெச்சி போட்டு வச்சுருக்கான். புரியுதா? இப்போ பூரா அனைத்து வார்டில் இருக்கிற வரைக்கும் வீடு அடிப்பார். வார்டில் இருக்கான்ல, கருப்பு சிவப்பு வெள்ளை, கருப்பு சிவப்பு இரண்டு கட்சிக்காரனையும் வார்டு வரைக்கும் வீடு இடிப்பார். இடிக்கையில் உள்ளே பூரா டன்னு பத்திரம் கித்திரம் ஆவணங்கள் பூராமே வெளியே எடுப்பார். உழைச்சி வாங்கினியா, உழைக்காம வாங்கினியா, உழைச்சியா உழைக்கலையா, உழைப்புக்கு வந்து பூமியில் இருக்குது, விவசாயம் இருக்குது. அப்போ விவசாயத்தை அழித்து நீ எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்கு, இவ்வளோ பெரிய உனக்கு சொத்து, உனக்கு இவ்வளோ ஒரு தங்க நகை, உனக்கு இதுக்கு என்னடா காரணமும் கேட்கார் கேள்வி. அந்த கேட்குற கேள்வி கடவுள் தான் கேட்க முடியும். அவர் நீதி அரசராக கேட்கார். ஜட்ஜி இன்னைக்கு இந்த கணக்கு எழுதிட்டார். அப்படியே சிட்டி கிராமம் அடப்பும் சொன்னாரா, இது பூரா உள்ளே தோண்டுவார். இதுதான் சிட்டி கிராமத்தில் 98% 2ஆம் நம்பருக்கு ஓடுதான், ஆடுதான், பாடுதான் அனைத்தும். புரியுதா? 2% விவசாயம் பண்ணி சாப்பிடணும்னு அந்த மண்ணை சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பூரா தப்பிச்சுடுவான். 98மே உள்ளே மாட்டுவான். 98 மாட்டோம், ஒன்றும் சொல்ல முடியாது. நிலநடுக்கத்தில் கீழே இறக்கிடுவார். அதான் மரகத பச்சை சிவலிங்கம் தூக்க போகிறாருனாலே வேலை முடிஞ்சு வச்சு தூக்கியில் உலக நாடு அழிப்பார். எல்லா பேரும் அரசியல்வாதி பூரா கொன்றுவார், கொன்னே விடுவார். அவன் குடும்பம் வேறு கூட இருக்கக்கூடாதுங்கிற கணக்கு பண்ணி அடிப்பார். அவன் வேறு அவன் பொண்டாட்டி அவன் புள்ள அப்படியே எந்திரிச்சதும் 4 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருந்தான். 6 மணி வரைக்கும் அவன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் நாக்கை உள்ளே விட்டு வெளியே விட்டு உள்ளே விட்டு நாக்கை வெளியே விட்டு நக்கு தான், முன்னும் பின்னுமா நக்கு தான். நக்குன மாதிரியே பூமியில் அப்படியே இறக்கிடுவார். முக்கால் சத்தியம். உன் ஆத்மா ராமேஸ்வரம் எரிமலை கீழே கொண்டு அப்படியே கொதிக்க விட்டு இந்த செம்மத்தை அப்படியே இனிமேல் உள்ள ஜென்ரேஷன்லேருந்து வருது அப்படின்னா 10% இருந்தால் போதும். அதை வச்சே பூமியை பூரா சுரண்டி சுத்தம் பண்ண கொண்டு வந்துடுவார். இப்போ அழித்து வச்சுருக்கணும் பூராமே அப்படியே ஈரக்குலை உருகி நடு ரோட்டில் எரிஞ்சு குடல் மண்டை மூளையெல்லாம் சிதறணும். அந்த மூளையை வச்சு தானே விளையாடுதான். அந்த மூளையை சிதறணும்ட்டார் முக்கால்